இந்த கிரைஸ்ட் மாசம் இவங்க கொண்டாடுறாங்களே, ஏன் டிசம்பர் மாசத்துல கொண்டாடுறாங்க? டிசம்பர் 23 25 வரைக்கும் சூரியன் வந்து சின்னதா தெரியும். ஆகியனால இவங்க கடவுளை நினைச்சிருக்காரு, அப்போ பிறந்துட்டாரு, அதைத்தான் கொண்டாடுறாங்க. ஆனா ஆட்டுக்குட்டி வந்து டிசம்பர் மாசத்துல பிறக்காது. இயேசு கிறிஸ்து யாரு? ஆட்டுக்குட்டி. அது ஏப்ரல் மேல தான் என்ன செய்யும்? பிறக்கும். எங்களுக்கு ஸ்கூல் லீவு டயத்துல பார்த்தா அங்க ஆட்டு மந்தைகளை வயல்களில் வேலி அடிச்சு போட்டிருப்பாங்க. அங்கதான் குட்டிகளை என்ன செய்யலாம், பார்க்கலாம். இயற்கைக்கு விரோதமான காரியத்தை இந்த வேதம் சொல்லாது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எப்ப நடந்திருக்கணும்? ஏப்ரல் மேல இருக்கணும். இது இன்னைக்கு வழக்கத்துக்குள்ள வந்துட்டு இவன் பண்ண கேலண்டர் தான் பாருங்க. அதுக்கு பேர் என்னது? முதலாவது நாளுக்கு சண்டே, சூரியனுடைய நாள். அத தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஞாயிறுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் அர்த்தம். தமிழ்ல ஞாயிறுன்னா சூரியன் அர்த்தம். இரண்டாவது நாள் என்னது? மண்டே, மூன் டே. அது என்ன நாள்? மூன். மூன் தமிழ்ல என்ன சொல்றது? திங்கள். திங்கள்னா என்னது? சந்திரன். அந்த நாள். மூணாவது நாள் என்னது? செவ்வாய். செவ்வாய் என்னது? புதன் என்னது? வியாழன் என்னது? வெள்ளி என்னது? சனி என்னது? முடிஞ்சு. இந்த கிரகத்தை வழங்கக்கூடிய பண்ண கேலண்டர் தான் என்னது? இந்த கேலண்டர். இப்போ இதுல சனிக்கிழமை எத்தனாவது நாள் வருது? 7வது நாள். இந்த சனிக்கிழமை தான் நம்ம ஆராதிக்கணும் சொல்ற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? முதலாவது நாள் உங்களுக்கு என்ன நாள்? சபை, பரிசுத்த பரிசுத்த சபை கூடுதல். சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். சாதாரணமான யாதொரு வேலையும். அதுக்கு அர்த்தம் என்ன? சாதாரண இல்லாத எமர்ஜென்சியான வேலை என்ன செய்யலாம்? செய்யலாம் இல்லையா? ஒரு ஆடு கிடங்குள்ள விழுந்துட்டு இதை தூக்கி விடணுமா வேண்டாமா? ஆண்டவர் இதைத்தான் கேட்டார் அன்னைக்கு இல்லையா? இவர் ஓய் நாள் அற்புதத்தை ஜெயித்தாருன்னு நினைச்சுதான் அவ்வளவு பேரும் பார்த்துக்கிட்டு தான் இவரை கொலை செய்யலான்னு ஆண்டவர் அருமையா கேட்டாரு. உங்களுள்ள உள்ளவனுடைய ஒரு ஆடு வந்து கிடங்குள்ள விழுந்துட்டுனா அதை நீங்க காப்பாத்தீங்களா காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னாரு. ஒருத்தனும் மூச்சு காட்டுல ஒதுங்கிட்டார். ஏன்? ஆடு உள்ள விழுந்துட்டுன்னா அது சாதாரணமான வேலை இல்ல, அது உயிரை காப்பாத்துற வேலை. ட்ரெயின்ல ஒரு இது எழுதியிருப்பான், அதாவது இந்த சிவப்பு கைப்பிடிய பிடிச்சு இழுத்தா வண்டி என்ன செய்யும்? நிற்கும் அப்படின்னு எழுதியிருப்பான். ஆனா அதுக்கு தகுதியான காரணம் இல்லாம நீ இழுத்தீங்கன்னா 500 ரூபா உனக்கு ஃபைன் அப்படின்னு இருக்கும். அப்போ தகுதி உள்ள காரணத்துக்கு நீ என்ன செய்யலாம்? அதை இழுக்கலாம். ஒரு ஆள் கீழே விழுந்துட்டு என்ன செய்வா? வண்டி போட்டு விட்டுறியோ? வண்டி என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஏன்? அந்த உயிரை காப்பாற்றணும். அப்போ அதில் செலவழிகிற அந்த நேரத்தை விட அந்த உயிர் வந்து மேலானது. இந்த வார்த்தையை தான் தூக்கி ஆண்டவர் போட்டார். உங்கள ஒருத்தர் கிடங்குள்ள ஆடு விழுந்துட்டேன்னா அதை காப்பாற்றாம இருப்பானா? ஒருத்தரும் என்ன செய்யல, பதில் சொல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் சாதாரணமான வேலை தான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒதுங்கிட்டு அவ்வளவு வரும். பாருங்க, வாசிங்க வாசிங்க. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி இட வேண்டும். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி இட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். 7ஆம் நாளும் என்னது? பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால். போதும். முதலாவது நாளும் சபை கூடுதல் தான், 7வது நாளும். ஆனா முதலாவது நாள்ல என்ன விசேஷம்? வாசிங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்தியுனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவ பொந்தி பிலாத்தியிடம் ஒப்படைச்சாச்சு இல்லையா? இவர் என்ன செய்யணும்? இப்போ சிலுவையில, சரி, சிலுவையில அறையப்பட்டாச்சு. அவரை எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. 28 அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். பாருங்க, இப்போ ஓய்வு நாள் என்ன செஞ்சு
அப்போ சனிக்கிழமை முடிஞ்சிட்டு இது இப்ப என்னது? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் விடிஞ்சாச்சு. மகதலனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்க, இப்ப வாசல் இருக்க கல்லை தள்ளி யார் உட்கார்ந்துருக்கா? தேவதூதர்கள் உட்கார்ந்துருக்காங்க. மகதலேனா மரியாதை இருக்கிறா? வாசிக்க பார்க்கல கீழே. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். பாத்தீங்களா அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சா? வெண்மை, உறைந்த மலையை போல வெண்மையா இன்னும் இருந்துச்சு. அதுல இன்னும் எழுதியிருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அவருடைய ரூபம் மின்னல் போலவும். அவருடைய ரூபம் எப்படி இருக்குதா? மின்னல் போல. மின்னலை போல இருந்துச்சா. ஆண்டவர் சொன்னார்ல, சாத்தான் எதை போல விடுறத பார்த்த? மின்னலை போல. அப்போ தேவதூதர்கள் வந்து எப்படி இருப்பாங்க விழும்போது? மின்னலை போல. இந்த மின்னல் அவனுக்குள்ள இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்லி காட்டுறார். இப்ப இந்த தூதனுக்குள்ள என்ன இருக்குது? மின்னல் இருக்கு. இவன் விழுந்து போனவன் இல்ல, இவன் யாருடைய தூதன்? இயேசு கிறிஸ்துடைய தூதன். அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீங்க யாரை தேடுறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்கிறது எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை.